தரம் 6 கல்வி கற்கும் 10-11 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் விசேடமாக என்ன வேக்சின் அளிக்கப்படுகின்றது? இந்த வேக்சின் எதற்காக அளிக்கப்படுகின்றது? இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு HPV வேக்சின். நான் டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக். தொடர்ந்தும் இவ்வாறான வீடியோக்களை பார்வையிடுவதற்காக எங்களுடைய டாக்டர் அன்பாஸ் ஃபாரூக் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள். தரம் 6 கல்வி கற்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அனுமதியுடன் ஒரு விசேடமான வேக்சின் வழங்கப்படுகின்றது. இது தொடர்பாக பல பெற்றோர்கள் எம்மிடம் வினவியிருந்தார்கள். எனவேதான் இன்று நான் உங்களுடன் HPV வேக்சின் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றேன். HPV வேக்சின் எனப்படுகின்ற இந்த வேக்சின் ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற வைரஸின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த HPV வகையில் ஹியூமன் பெப்பிலோமா வைரஸில் பல்வேறு தரப்பட்ட தெரிவுகள் காணப்பட்டாலும் கூட அதில் காணப்படுகின்ற ஒரு சில தெரிவுகள் பாரதூரமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. சாதாரணமான நோய் அறிகுறிகள் அல்லது வெளிப்படுத்தப்படாத நோய் அறிகுறிகள் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்தும் இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸின் தொற்று காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய வல்லமையை இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் பெற்றிருக்கின்றது. எனவேதான் இது ஆண் பெண் இருபாலாரிலும் தொடுகை காரணமாக, செக்ஷுவல் தொடுகை காரணமாக, தோலுக்கு தோல் தொடுகை காரணமாக இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் பரவல் ஏற்பட்டு ஒரு புற்றுநோயை கூட ஏற்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றது. எனவே பெண் பிள்ளைகளில் விசேடமாக கருப்பை கழுத்து புற்றுநோய்கள், பெண்குறியை சூழவுள்ள பகுதிகளில் புற்றுநோய்கள், புதப்பகுதியில் புற்றுநோய்கள், அதே போன்று ஆண்களில் விசேடமாக ஆண்குறியை சூழவுள்ள பகுதிகளில் ஆண்குறியில் புற்றுநோயை போன்றவற்றை இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ்கள் ஏற்படுத்துகின்றது. எனவேதான் ஆண் பெண் இருபாலாரையும் இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்கள் செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆகுவதற்கு முன்னராக இந்த வைரஸுக்கு எதிரான வேக்சின் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 9 தொடக்கம் 26 வயதினுடைய ஆண் பெண்கள் இருவருக்கும் இந்த வேக்சின் பாதுகாப்பானதாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் எங்களுடைய சுகாதார அமைச்சும் எங்களுடைய தேசிய வேக்சின் ஏற்றும் செயல் திட்டத்தில் கூட இந்த HPV வேக்சினை உள்ளடக்கி பாடசாலை செல்கின்ற தரம் 6 கல்வி கற்கின்ற 10 தொடக்கம் 11 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின் ஏற்றும் நடைமுறையை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த வேக்சின் 6 மாத இடைவெளிகளில் பூர்ண பாதுகாப்பிற்காக 2 மாத்திரைகள் உள்ளெடுக்கப்பட வேண்டும். 2 மாத்திரைகளாக இந்த வேக்சின் ஊசி ஏற்றம் செய்யப்படுகின்றது. எனவே 6ஆம் வகுப்பில் கல்வி கற்கின்ற இந்த பெண் பிள்ளைகளுக்குத்தான் இலங்கையில் இந்த வேக்சின் ஏற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனால் அவர்களுக்கு கருப்பை கழுத்து புற்றுநோயிலிருந்து முற்றுமுழுதான பாதுகாப்பு கிடைக்கின்றது. இந்த வேக்சின் பொதுவாகவே ஒரு பாதுகாப்பான ஒரு வேக்சினாகத்தான் கருதப்படுகின்றது. எந்த விதமான பாரதூரமான பாதிப்புகளும் இல்லாத வேக்சினாகத்தான் கருதப்படுகின்றது. ஒரு சில குறுகிய மைல்டு சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம், சில பக்க விளைவுகள் தான் காணப்படுகின்றது. வேக்சின் ஏற்றும் பகுதியில் சிவப்பு நிறங்கள், வேக்சின் ஏற்றும் பகுதியில் ஒரு சிறியளவான வீக்கம், உடற்களைப்பு, தலைவலி போன்ற ஒரு சில குறுகிய பக்க விளைவுகளை உண்டு பண்ணுகின்றது. அதுவும் 1-2 நாட்களில் தானாகவே மாறக்கூடியதாகத்தான் இந்த பக்க விளைவுகள் கருதப்படுகின்றது. என்றாலும் கூட இந்த வேக்சினேற்றம் செயல்முறை காரணமாக இந்த பெண் பிள்ளைகளுக்கு கருப்பை கழுத்து புற்றுநோயிலிருந்து கிட்டத்தட்ட 100% பாதுகாப்பை இது உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த HPV வேக்சின் அமைந்திருக்கின்றது. எனவே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு இந்த கருப்பை கழுத்து புற்றுநோய்கள், பெண்ணுறுப்பை சூழவுள்ள பகுதிகளில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த HPV வேக்சினை நீங்கள் ஏற்றுவதற்காக அனுமதியை வழங்குங்கள். உங்கள் இந்த பாடசாலைகளில் ஏற்றப்படுகின்ற இந்த HPV வேக்சின் பாதுகாப்பானது. இது உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கருப்பை கழுத்து புற்றுநோயிலிருந்து முற்றுமுழுதாக பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது.